ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் இம்போர்ட்டிங் மீடியா பார்க்கலாம். ஸோ நம்ம யாருக்குனே பார்த்தோம். இங்கே கிளிக் பண்ணாலே நம்மளுக்கு ஃபோல்டருக்குள்ளே போயிடும். அங்கே போய் நம்ம இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் ஃபோல்டர்லேருந்து அப்படியே ட்ராக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். இம்போர்ட்டிங் மீடியா ஃபைல் Ctrl+I ப்ரெஸ் பண்ணாலே நம்மளுக்கு மீடியா ஃபைல் வந்து இங்கே காட்டும். ஸோ அதை வச்சு நீங்கள் இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்களுக்கு மீடியா ஃபோல்டராக இம்போர்ட் பண்ணணுன்னா ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஃபோல்டர் வேணுமோ அதை சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தா நம்மளுக்கு மீடியா ஃபோல்டராகவே இங்கே இம்போர்ட் ஆகிரும். ஆர்எல்ஸ் நீங்கள் கேமரா ஆர் ஃபோன்லேருந்து இம்போர்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணியாச்சு. அண்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்ஸ்டன்ட் கட்டர் டூல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேப் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் போய் நீங்கள் எந்த மீடியா வேணுமோ அந்த மீடியாவை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டேன். இதில் வந்து உங்களுக்கு கட் பண்ணியே உங்களுக்கு வீடியோவாக இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த இடம் வேணுமோ அங்கே இடத்துல வச்சு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்டு அப்புறமா இந்த மாதிரி செகண்ட் ப்ராக்கெட் கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க. ஸோ இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணிட்டா நம்மளுக்கு கட் ஆகியே நம்மளுக்கு மீடியா வந்து இம்போர்ட் ஆகிரும். ஸோ பாருங்கள், நம்ம கட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணது கரெக்டாக இந்த டைமுக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதை நீங்கள் இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த வீடியோலாம் ஃபோல்டராக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணாலே நம்மளுக்கு நேம் கேட்கும். ஸோ நீங்கள் என்ன நேம் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஃபைல் வேணுமோ அதை ஓப்பன் கொடுத்துட்டு இந்த மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு ஃபோல்டரில் வந்து நம்மளுக்கு வீடியோலாம் சேவ் ஆகிடும். ஓகேவா? ஸோ நான் வந்து லேண்ட்ஸ்கேப்னு நேம் கொடுத்தேன். நான் எந்த வீடியோலாம் இம்போர்ட் பண்ணனோ அதில் லேண்ட்ஸ்கேப்பில் சேவ் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் இதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வீடியோ வந்து எந்த மாதிரி பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி இதில் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ நான் லார்ஜ் தம்ப்நெயில் வச்சுருக்கேன். அண்ட் இது மீடியம் அண்ட் இது வந்து ஸ்மால். அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஷார்ட் பைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்னெல்லாம் ஆப்ஷன் தேவையோ அதெல்லாம் ஜஸ்ட் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எதெல்லாம் வேணுமோ ஜஸ்ட் நீங்கள் அதெல்லாம் எனேபிள் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி எல்லாமே ஷோ ஆகும். ஓகேவா? ஸோ வீடியோ டைப், அப்புறம் ஃப்ரேம் ரேட், அப்புறம் டியூரேஷன், ரெசல்யூஷன் அண்ட் ஆடியோ இருந்தால் ஆடியோ ஷோ ஆகும். அண்ட் ஆல்சோ டேட்டும் ஷோ ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணுறோம். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோவில் நம்ம மீடியா எப்படி இம்போர்ட் பண்ணலான்றதை பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.